அம்பாறை மாவட்ட மக்களுக்கு மிக அவசரமான அறிவிப்பு ஒன்று. ஏனென்றால் அம்பாறை மாவட்டத்தின் நிந்தவூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட அட்டப்பள்ளம் பகுதியானது தற்போது கடலில் மூழ்கும் அபாயத்தில் இருப்பதாக சற்று முன்னர் ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. உங்களுக்கு நிந்தவூர் பிரதேசம் என்று சொல்லி சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் என அது ஒரு நீண்ட பழமையான பல பாரம்பரியங்களை கொண்ட ஒரு தமிழ் கிராமம். இப்படி இருக்கும் நிலையில் இப்போ அண்மை காலமாக இந்த அட்டப்பள்ளத்தின் கரையோர பகுதிகள் நிறைய சேதத்திற்குள்ளாகி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அட்டப்பள்ளத்தின் கரையோர பகுதிகள் பாரிய அளவில் கடலரிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக அந்த பிரதேசத்து மக்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதனால் அந்த இடத்து மக்கள் பாரிய பிரச்சனைகளை தாங்கள் தற்போது எதிர்கொண்டு வருவதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். அதுவும் ஒலிவில் துறைமுகம் அமைக்கப்பட்ட கால பகுதியில் இந்த மாதிரியான கடல் அரிப்பினால் பாதிக்கப்பட்டு வந்தாலுமே கூட அது பாரிய அளவில் தங்களுக்கு சேதத்தை விளைவிக்கவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அண்மை காலமாகத்தான் கடல் அரிப்பானது மிகவும் பாரிய அளவில் தற்போது இடம்பெற்று வருவதாக அந்த பிரதேச மக்கள் கவலை தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக கடந்த 2 மாதங்களாக பாரிய அளவிலான கடல் அரிப்புகள் இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட சுமார் 500 மீட்டருக்கும் அதிகமான பகுதிகள் கடல் உள்வாங்கியுள்ளதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். அதை விட இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்று சொல்லி சொன்னால் 20க்கும் மேற்பட்டவர்களினுடைய காணிகள் கடலுக்குள்ள சென்றுள்ளதாகவும் அந்த பிரதேசத்து மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதோட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறித்த பகுதியில் உள்ள மக்கள் அதிக அளவில் தென்னை உற்பத்தியை மேற்கொள்பவர்களாகவும் சொல்லியிருந்தார்கள். அப்ப இதால அந்த பகுதியில் அதிக அளவிலான தென்னை தோப்புகள் எல்லாம் காணப்படுகிறது. அந்த தென்னந்தோப்பு மரங்கள் எல்லாம் கடலுக்குள்ள மூழ்கி உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனால் தங்களுடைய அந்த அன்றாட வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும் அவர்கள் விசனம் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது அருகில் இருக்கும் அரசியல்வாதி ஒருவர் என்ன செய்திருக்கிறார் சொன்னால் கடலுக்குள்ள அந்த பாறை கற்களை கொட்டி இருக்கிறார். அப்ப இதனால் தான் அந்த கடலரிப்பானது மக்களினுடைய அந்த குடியிருப்பினை சூழ அதிக அளவில் நடைபெறுவதாகவும் அந்த பிரதேச மக்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு மட்டங்களிலேயும் பல்வேறு விடயங்கள் கொண்டு செல்லப்பட்ட போதிலும் இதுவரையில் எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லி பிரதேச மக்கள் கவலையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதோட இந்த மாதிரி கரையோர பகுதியை அண்டி வாழும் மக்கள் தினமும் தங்களுடைய உயிரை கையில பிடித்தே வாழும் நிலைமை காணப்படுவதாகவும் சொல்லி இருக்கிறார்கள். தினமும் இரவில் தூங்கும் போது கூட கடல் கொண்டு சென்று விடுமோ என்ற அச்சத்துல தான் தாங்கள் நித்திரைக்கு போவோம் என்று சொல்லி மிகுந்த கவலையுடன் அந்த பகுதி மக்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இது தொடர்பில் கரையோரம் பேணல் திணைக்களம், பிரதேச செயலகம், பிரதேச செயலாளர், அதே மாதிரி மாவட்ட செயலகம், ஜனாதிபதி மற்றும் உரிய அமைச்சுக்கள் என்று சொல்லி பலதரப்பட்டவர்களினுடைய கவனத்திற்கும் இந்த விஷயம் கொண்டு செல்லப்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் கொண்டு போயிருந்தார்கள். ஆனால் இதுவரையில் எந்த விதமான தடுப்பு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என்று சொல்லி மக்கள் விசனம் தெரிவித்திருக்கிறார்கள்.